வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ். இது பாத்தீங்கன்னா, யூனிட் 2 ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following information, calculate gross profit ratio, operating profit ratio, net profit ratio, sales 6 lakh, cost of goods sold 4 lakh, operating expenses 1,20,000, non-operating income 12,000, non-operating expenses 4,000. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்மள வந்து இந்த 4 ரேஷியோஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ரேஷியோஸ் அப்படின்னும் போது ஃபுல் ஆஃப் ஃபார்முலாஸ் தான். ஓகே, இப்ப இந்த டீடைல்டா இந்த ரேஷியோஸோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். அப்ப அந்த லிங்க் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இந்த ரேஷியோ அனாலிசிஸ்க்கு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம போடுற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் லிங்க் வந்து உங்களுக்கு தந்துடுறேன். ஏன்னா இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நிறைய சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு வந்து இந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் இருக்கு. அதனால நம்ம ஆல்ரெடி வந்து டீடைல்டா பார்த்தாச்சு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்பிஏக்கும் பிபிஏக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருந்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுல இருந்து தான் இப்ப உங்களுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் இத மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்றதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்ப வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். சாரி, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். ஓகே, எஸ். இப்ப நம்ம பார்க்கலாமா ப்ராப்ளம்? எஸ். இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, gross profit ratio. gross profit ratio ஃபார்முலா என்னன்னா gross profit divided by net sales into 100. ஓகே, இப்ப gross profit ப்ராப்ளம்ல gross profit கொடுக்கல. அதுக்கு பதிலா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, சேல்ஸ் இருக்கு, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றது மூலமா gross profit கிடைச்சிரும். அப்ப 6 லேக்ல இருந்து 4 லேக் போயிடுச்சு அப்படின்னா 2 லேக் தான் பாத்தீங்கன்னா gross profit. நெட் சேல்ஸ் வந்து ப்ராப்ளம்லயே இருக்கு. நெட் சேல்ஸ்ன்றது என்னன்னா சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான். ஓகே, இப்ப இங்க ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம சேல்ஸையே நெட் சேல்ஸ்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப இந்த 2 லேக் டிவைடட் பை சேல்ஸ் 6 லேக் போட்டோம்னா வரதுதான் gross profit ratio. பாத்தீங்கன்னா 33.33%. ஓகே, எஸ். இப்ப ஆப்பரேட்டிங் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். இப்ப இங்க காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இருக்கா? எஸ். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இருக்கு 1,20,000. ஓகே, இப்ப ஆப்பரேட்டிங் ரேஷியோக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டையும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ண போறோம். அப்ப 4 லேக் பிளஸ் 1,20,000 போட்டோம்னா 5,20,000 தான் ஆப்பரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை நெட் சேல்ஸ்ன்றது இங்க எவ்வளவு 6 லேக். அப்ப போட்டோம்னா 86.67% வருது. இப்ப ஆப்பரேட்டிங் ரேஷியோவையும் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவையும் ஆட் பண்ணா 100 வரும். ஓகே, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ். இப்ப இது 86.67 அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு 13.33. ஓகே, ரொம்ப ஈஸியாவே நம்ம சொல்லிடலாம் கால்குலேஷனே இல்லாம. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா பாருங்க, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம முன்னவே அசிடைன் பண்ணோம் இல்லையா? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் தான் கிராஸ் ப்ராஃபிட். அப்ப 6 லேக்ஸ் மைனஸ் 4 லேக் 2 லேக் தான் கிராஸ் ப்ராஃபிட். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராப்ளம்ல இருக்கு 1,20,000. அப்ப 2 லேக் மைனஸ் 1,20,000 போட்டோம்னா 80,000 தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, இப்போ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ போடலாமா? 80,000 divided by 6 lakh into 100. பாத்தீங்கன்னா 13.33 நம்ம சொன்னோம் இல்லையா? அது ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது 86.67 வந்தது. இப்ப இதையும் அதையும் ஆட் பண்ணா 100 வந்துருச்சு பாருங்க. அப்ப நம்ம சரியா தான் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 தான் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்ப நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் தெரியும். ஏன்னா நம்ம சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சொல்லிட்டு மைனஸ் பண்ணிட்டோம். அப்ப 2 லேக் வந்தது கிராஸ் ப்ராஃபிட். அதுல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். அப்புறம் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். அப்புறம் நான் ஆப்பரேட்டிங் இன்கம் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, பாருங்க, கிராஸ் ப்ராஃபிட்டோட ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும், நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும், நான் ஆப்பரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணணும். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 லேக். அண்ட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்கேயே இருக்கு 1,20,000. அண்ட் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்கு 4,000.
அப்புறம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் 12,000. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் போடுவோம். பாருங்க, போட்டா 88,000 வருது. இதுதான் நெட் ப்ராஃபிட். அப்ப நெட் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன? நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ். நெட் சேல்ஸ் எவ்வளவு? 6 lakh. அப்ப 88,000 divided by 6 lakh into 100. பாத்தீங்கன்னா 14.67% வருது. ஓகே, ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம் இது. ஓகே, இதுதான் உங்களுக்கு MBA கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இது டீடைல்ஸ் ரேஷியோவோட எல்லா ரேஷியோஸோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். நீங்க அதுல பாத்துக்கோங்க. அது தவிர்த்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் சப்ஜெக்ட்ல கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ். ஓகே, நம்ம வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஐடியா வரும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.